18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்பொழுது நான் சொன்னதை நீ கேட்க நினைச்சாலே இந்த பதிவை நீ கேட்பதற்கு தடையாக பல பிரச்சனைகள் வந்துதான் தீரும். ஏதாவது ஒரு காரணத்தினால நீ இந்த பதிவை பார்த்தாலும் கேட்க முடியாத சூழ்நிலைகள் உண்டாகினாலும் அத்தனை தடைகளையும் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டுட்டீனா நிச்சயமாக யாராலும் தடுக்க முடியாத பேரதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில நீ பெற்றிடுவ. ஏன்னா என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக நீ இருப்பதால் தானே இந்த பதிவை உன்னால கேட்க முடிஞ்சது. உன்கிட்ட சண்டை போட்டவங்க எப்போது உன்னை பழி வாங்கலான்னு நேரம் பார்த்துக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. யாரையும் நல்லவங்க நினைச்சு அவங்க தவற மன்னிச்சிருப்பாங்க நினைச்சு பழகி ஏமாந்து வருத்தம் அடையாதே என் தங்கமே. எப்பவுமே உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த கருப்பசாமி என்னால மட்டும்தான் முடியும். மனிதர்கள் எப்போதுமே பகையை மறக்காதவங்க. நீ என்ன செஞ்சாலும் அதை மறுபடியும் திருப்பி செய்வதற்கு தயாராக பழிக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடு தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்போதும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளால் யார் மனசையும் காயப்படுத்தி யாருக்கும் வலியையோ வேதனையோ கொடுத்துடாத. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்படி பேசுபவர்கள் யாருக்குமே அடுத்தவங்க வருத்தப்படுவாங்கன்ற எண்ணமே இருக்காது. ஆனா நீ அப்படிப்பட்ட பிள்ளை கிடையாது. உனக்கு அன்பையும் ஆதரவையும் நல்ல புத்தியையும் நல்ல குணத்தையும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி நான் வளர்த்திருக்கேன். வெற்றியின் கடைசி வரை போய் பல சமயங்கள்ல நீ வெற்றியை அனுபவித்திருக்க. அதற்கெல்லாம் காரணமாக கூட உனக்கான இந்த தீய விஷயங்கள் தான் இருந்திருக்கு. அதாவது நீ எல்லாருக்கும் நல்லதையே நினைச்சு நல்லதை செஞ்சாலும் உன்னை சுத்தி இருக்க தீயவர்களும் அவங்க மனசுக்குள்ள இருக்க எதிர்மறை எண்ணமும் உனக்கான நல்லதை நீ அடையாமல் தடுத்திருக்கு. என்ன நடந்தாலும் எது எப்படி நடந்தாலும் மறுபடியும் மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்ப்போன்ற அந்த சிறு எண்ணம் உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய் என் தங்கமே. எப்பவுமே வாழ்க்கையில எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா வாழ்க்கையை எப்படிதான் வாழுவாய்? யோசிச்சாதான் வாழ்க்கையை வாழ முடியுங்கிறது சரிதான். யோசிக்காம வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனா எதுக்கெடுத்தாலும் இது சரியா வருமா வராதா, இது நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சு குழம்பிக்கிட்டே இருந்து எப்பொழுதுதான் உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழப் போகிறாய்? வாழ்க்கையில எதுவுமே செய்யாம ஏதாவது நடந்துருமோ தப்பா நடந்துருமோன்னு யோசிச்சு பயந்து வாழ்வதை விட என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு எதற்கும் துணிந்து எது நடந்தாலும் பரவாயில்லன்னு தைரியமாக வாழ்வதுதான் சிறப்பு. ஒரு சில காலம் ஒரு சிலரை ஏமாத்தலாம். ஆனா எப்போதும் எல்லாரையும் எல்லா காலங்களிலும் ஏமாற்றலாம் என நினைச்சிடாத. உனக்கான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து கவனிக்கிறதுக்கு இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். என்ன நடந்தாலும் சரி, சரியோ தவறோ உன் வாழ்க்கையை நீ ஒரு கை பார்க்க தயாராகு. அடுத்தவங்க கிட்ட போய் உன்னுடைய வாழ்க்கை கதையை பகிர்ந்தால் உன் வாழ்க்கை உன் கையில் இல்லாமல் போய்விடும் அல்லவா? எப்பவுமே உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லாம நீயாகவே அதை சரி செய்ய முயற்சி செய். முடியாத பட்சத்துல இந்த கருப்பசாமி என்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு சேரையோ சகதியையோ மிதிச்சிட்டா காலை கழுவிட்டு சுத்தம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர ஐயோ மிதிச்சிட்டோமே அழுக்காயிடுச்சேன்னு கவலைப்படக்கூடாது. இப்படிதான் வாழ்க்கையில சில சமயம் நீ நினைக்காத பல விஷயங்கள் நடக்கும். அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம அதை தாண்டி கடந்து மறந்து வாழ தயாராகணும் என் தங்கமே. மரியாதைனே என்ன, பாசம்னா என்னன்னே தெரியாதவங்க கிட்ட போய் நெருங்கி பழகி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிறத விட மரியாதை தெரிந்தவர்கள் கூட பழகுனா நீ அசிங்கப்படுவதை தவிர்க்க முடியும். எப்போதும் யார் எப்படி பேசுறாங்க பழகுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு முக்கியத்துவம் உள்ள மனிதர்களிடத்திலும் உனக்கு முக்கியத்துவமும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களிடத்துல மட்டும் நீ பேசு. அடுத்தவன் சொல்றதையெல்லாம் கேட்டு நடந்தினா உன்னை நல்லவன் வல்லவன்னு புகழ்த்துவாங்க. அதுவே நீ சுயமாக சிந்திச்சு முன்னேறி போனினா உன்னை கெட்டவன்னு இகழ்ந்துதான் பேசுவார்கள். யார் என்ன சொன்னாலும் அதை நீ பெருசா எடுத்துக்காத. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா உன்னை புரிஞ்சாதவங்க எப்போதுமே உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தூரமா இருந்து பார்க்கும்போது கெட்டவங்களையும் நல்லவங்க போலதான் தெரியும். ஆனா பக்கமா வந்து பேசி பார்த்தால் தானே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியும். இந்த உலகத்துல நீ யாரு, உனக்கு அடுத்தவங்க எவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டினா யாருக்கிட்டையாவது போய் உதவின்னு நின்று பாரு. அந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தி அவமானம் செஞ்சு உன்னை தள்ளி விட்டுடுவாங்க என் செல்லமே.
பொல்லாத உலகம்தான் இது. நீ நல்லா பேசுகிற வரைக்கும் பழகுற வரைக்கும் உன்கிட்ட நல்லா பேசுவாங்க பழகுவாங்க. ஆனால் காசு பணம் உதவின்னு எதையாவது கேட்டு போய் நின்னா இதுவரைக்கும் பார்க்காத அவங்களோட முகத்தை நீ பார்ப்ப. சற்றும் யோசிக்காமல் உன்னை அவமானப்படுத்தி தள்ளி தூரமாய் எரிந்திடுவார்கள் என் தங்கமே. அதை நீதான் உயர்த்திக்கணும். உன்னுடைய குணத்தை நீதான் நல்லா வச்சுக்கணும். அதே போல உன்னுடைய திறமையையும் நீதான் வளர்த்துக்கணும். உன்னுடைய தகுதியை மலை போல உயர்த்துவதற்கும் உன்னுடைய வெற்றிகளை மிக பெரிய அளவில் கொடுக்கறதுக்கும் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்றதை மறந்துடாத. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கண்முடித்தனமாக அன்போ பாசமோ கோபமோ வைக்காதே என் தங்கமே. கண்முடித்தனமாக காட்டுற அன்பும் பாசமும் கூட உன்னை ஏமாத்திரும். கண்முடித்தனமாக நீ வைக்கக்கூடிய கோபமும் அடுத்தவங்க மேலே எரிஞ்சு விழுவதும் கூட உன்னை அழிவின் பாதைக்கு கொண்டு போயிடும். எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கட்டும். முடிஞ்ச அளவுக்கு கோபமே உன் வாழ்க்கையில் இல்லாதபடி பார்த்துக்கோ. வாழ்க்கையில் சாதாரணமாக நீ நல்லவனா இருப்பதும் நல்ல செயல் செய்வதும் ரொம்ப சுலபம். ஆனால் நல்லவனா நடிக்கணும்னு நினச்சினா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நல்லவனாக வாழ்வது ஒரு வரம். நல்லவனாக நடிக்கணும்னா உன்கிட்ட இல்லாத விஷயம் எப்படி உனக்கு செய்யணும்னு தெரியும். நல்லவனா நடிக்கணும்னு நினச்சி நீ செய்கிற காரியங்களை அடுத்தவங்க சுலபமாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதற்கு பதிலாக நடிச்சு தப்பாக பேர்வை சேர்த்துக்கிறதுக்கு பதிலாக உண்மையிலேயே நீ நல்லவனா இருந்துட்டீனா இந்த அப்பா கருப்பசாமி நான் உனக்காக சந்தோஷப்படுவேன். நீ வெறுப்பாக கூடிய அளவுக்கு வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கு. உன்னை கடுப்பாக்குறதுக்காகவே 1000 குறைகளை உன்கிட்ட சொல்லி பிரச்சனையை வேற உண்டு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் வெறுப்போ கடுப்போ எல்லாத்தையும் கடந்து செல்ல நீ தயாராக இரு. நீ எவ்வளோ உயரமா இருந்தாலும் நீ நடக்கும்போது உன் நிழல் தரையில தானே விழுகும். எப்போதுமே நான் தான் உயர்ந்தவன்ற ஆணவம் உனக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உன் நிழலை உன் காலுக்கு கீழேயே நான் வச்சிருக்கேன். உன்னை ஏளனமாக நினைச்சு யாராவது உன்கிட்ட சத்தமா ரொம்ப ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் பேசும்போது நீ மட்டும் என் அடக்கத்தோடு பணிவா பவ்யமா பயந்துகிட்டே பதில் சொல்ற. உன்னிடம் ஆணவத்தோடு கேட்கும் கேள்விக்கு பதிலாக நீயும் சற்று திமிராக கம்பீரமாகவே பதில சொல்லலாம். இதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா யார் உன்கிட்ட எந்த விதத்துல நடந்துக்கிறாங்களோ அதையே நீ அவர்களுக்கு திரும்ப கொடுத்தீனா மறுமுறை உன்கிட்ட தப்பா பேசவும் தப்பா நடந்துக்கவும் யோசிப்பார்கள் அல்லவா. இந்த காலத்துல ஒருத்தன் கேட்டதும் கொடுக்கிறவன் நல்லவன் தான். ஆனா கேட்டும் நீ இல்லைன்னு சொன்னீனா இந்த உலகத்திலே கெட்டவன் நீதான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நீ கொடுத்ததை மறுபடியும் கேட்டீனா உன்னை போல கெட்டவன் இந்த உலகத்திலே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் இங்கே எதிர்பார்க்கறது நம்ம என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் அடுத்தவன் கொடுத்துடணுங்கிறது தான். உன் வாழ்க்கையில் ஒரு நபர் உன்னை ஏமாற்றினாலும் அடுத்த ஒருவர் எப்படியாவது உனக்கான நல்ல வழியை காட்டுவார். இன்னும் ஒருத்தர் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உதவுவார். மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் எல்லாமே ஒரு விதமான அதிசயம்தான். சில நேரம் யாராவது எதையாவது சொல்லி உன் மனசை காயப்படுத்திடுறாங்க. அதனால நீ சோர்ந்து போயிடுற. இனிமேலும் சோர்ந்து போகாமல் யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் காதில் வாங்கிக்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. கஷ்டங்களை கடந்து போவது கடினம்னு நீ நினைச்சினா எப்படிதான் அதை கடந்து வருவாய்? இதுவரைக்கும் வாழ்க்கையில யாருமே கஷ்டப்படாமலா இருக்காங்க? எல்லாருமே கஷ்டப்பட்டு அதை கடந்து வந்தவர்களாகத்தானே இருக்காங்க. நீ மனசு வச்சினா உன்னாலும் எல்லாத்தையும் தாண்டி முன்னேற முடியும். அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிற உனக்கு ஏன் நல்லது நடக்காது? அடுத்தவங்களுக்கு நல்லதே செய்யாதவர்களுக்கே நல்லது நடக்கும்போது நல்லதையே நினைக்கக்கூடிய உனக்கான நல்லதை இந்த கருப்பசாமி நான் செய்கிறேன். இந்த உலகத்துல சுயநலவாதிகளும் அதிகம், துரோகிகளும் அதிகம். ஆனா உன்னை போல நல்லவர்கள் மிகவும் குறைவானவர்கள் தான் இருக்காங்க. நீதான் யாரு நல்லவன், யாரு துரோகி, யாரு பொய் சொல்றவன், யாரு சுயநலவாதி, யாரு காரியவாதி, யாரு ஏமாத்துறவன்னு பார்த்து பழகணும். சுயநலமும் துரோகமும் அதிகமாகிவிட்ட இந்த உலகத்துல நீ கொஞ்சம் சாதாரணமா அலட்சியமா இருந்தாலும் உன்னை ஏமாத்திடுவாங்க என் செல்லமே. பணம், குணம், பாசம், நேசம், சொந்தம், பந்தம், மதிப்பு இது எல்லாமே வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனா இந்த உலகத்துல இதையெல்லாம் தாண்டி பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்ற மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காத. நீ இனிமேலும் சொந்தம், பந்தம், பாசம்னு எல்லாத்தையும் நம்பி போகாம உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, உனக்கு எது நல்லதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு.
உன்னை யாராவது அமைதியா இருக்காம அவமானப்படுத்தினாலும் அவர்களை தாண்டி பொறுமையாக போய்விடு என் செல்லமே. அதுக்கு பதில் நீ எப்போ சொல்லணும் தெரியுமா? உன்னை அவமானப்படுத்தி சிரிச்சவங்க மத்தியில தலை நிமிர்ந்து ஜெயிச்சு வாழ்ந்து நின்று காட்டுனினா அதுதான் அவர்களுக்கு உரிய பதிலாக இருக்கும். உன்னை கேலி செஞ்சவனே உன்னை பார்த்து பயந்து ஓடும்படி அவர்களை விட மிகப்பெரிய சக்தியாக அதிகாரம் கொண்டவனாக உன் வாழ்க்கையை நீ சிறப்பா ஜெயிச்சு வாழ்ந்து காட்டியே தீரணும் என் செல்லமே.